வணக்கம் நேர்களே. நமக்கு ஒரு விஷயம் அதிசயமா ஏதோ திடீர்னு நடந்து முடிஞ்சிருச்சுன்னா நம்மளை சுற்றி இருக்கவங்கலாம் சொல்லுவாங்க, இவன் சரியான மச்சக்காரண்டா அப்படின்னு. ஸோ அந்த மச்சம் அப்படின்னா என்ன? மச்சம் சரியான இடத்துல இருந்துச்சுன்னா அவங்களுக்கு யோகங்கள் இருக்கு. அதே சில நேரங்களில் தப்பித்தவறி இருக்கக்கூடாத இடங்கள்ல மச்சம் இருந்தால் அதுக்கும் பலன். நம்ம இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போறோம்னு நான் சொல்லும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மச்சத்தை பற்றி தான் பார்க்க போறோம். மச்சங்களும் பலன்களும். மச்சங்களோட நிறங்களை வச்சு அதோட பலன்களை சொல்லலாம். ஒருத்தருக்கு மச்சம் எப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். மச்சம் அழுத்தமான கருப்பு நிறத்தில் இருந்தா வாழ்க்கை எப்போதுமே உன்னத நிலையில இருக்கு. இப்படியான கருப்பு நிறம் வச்சிருப்பாங்க பிறக்கும் போதே உன்னதமான சூழல்ல பிறந்திருப்பாங்க. கருப்பு நிறம் கொஞ்சம் லைட்டா ஆழ்ந்து இல்லாம சற்று லேசா இருந்தா சிறிது அமைதியற்ற நிலையில வாழ்க்கை கழியும். வருமானம் நிரந்தரமா இருக்காது. மச்சம் சாம்பல் நிறமாக இருப்பேன். ஏதாவது ஒரு கலை அம்சத்துல அவங்க நல்ல திறமையோடு இருப்பாங்க. வருமானம் பெரிய அளவில் இல்லாட்டியும் அவங்களோட வாழ்நாள் முழுக்க நிச்சயமான நிரந்தரமான வருமானம் கண்டிப்பா இருக்கும். அதுவே அந்த மச்சம் பழுப்பு நிறத்துல இருந்தா இவங்களோட வாழ்க்கை இரும்பு மரம் போன்ற பொருட்களோட ஒட்டியதாக தான் இருக்கும். அதுவும் இளஞ்சிவப்பு நிறத்துல மச்சம் இருந்தா இவங்க கண்டிப்பா ஒரு மகான்களாக, கல்விமானாக, விஞ்ஞானியாக கூட இருக்கலாம். புகழ் பெற்றவங்களா தான் இருப்பாங்க. அதே வெண்மை நிறத்துல மச்சம் ஒருத்தருக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ரொம்ப பலசாலியா இருப்பாங்க, துணிச்சலானவங்களா இருப்பாங்க. வாழ்க்கையில இப்படிப்பட்டும் எதிர்நீச்சல் போட்டு வரக்கூடிய ஒருத்தங்களா தான் இருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் லைட்டா நீல நிறமான மச்சம் உள்ளவங்க அவங்க பழமையை ரொம்ப விரும்புவாங்க. வணிகத்துறையில ரொம்ப ஆர்வமா இருக்கும். அப்புறம் குங்கும நிறத்துல மச்சம் இருந்தா இவங்க உல்லாச வாழ்க்கையை ரொம்ப விரும்பக்கூடிய ஒருத்தராக தான் இருப்பாங்க. தந்திரமானவங்களும் கூட, நுண்ணறிவோட இருப்பாங்க. அப்புறம் மஞ்சள் நிறத்துல மச்சம் இருந்தா அவங்க ரொம்பவே கலகலப்பான ஒரு பர்சனா தான் இருப்பாங்க. எல்லோரு இடத்திலும் நட்போட தான் இருப்பாங்க. அவங்களோட பழக்கமும் இப்படிதான் இருக்கும். இப்போ நான் இந்த வீடியோல மச்சத்தை பத்தி இந்த கலர்ல இருந்தா இப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மச்சம் எந்த இடத்துல இருந்தா அவங்களுக்கு எப்படி பலாபலன் அமையுது, இந்த மச்சத்தோட வடிவம் இருக்கு, அதுக்கும் பலாபலன்கள் இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணுமா இருந்தா அடுத்த வீடியோ வேணுமா இருந்தா கீழே எஸ்னு கமெண்ட் பண்ணா நான் அடுத்தடுத்த வீடியோல மச்சத்தை பத்தியும் இந்த ஷேப்ல அமைஞ்சிருந்தா உங்களுக்கு என்ன பலபலன் அப்படிங்கிறத சொல்லுவேன். ஓகே, அது மட்டும் இல்லைங்க, மச்சம் எங்க இருந்தா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கணுமா? கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. அதுவும் இல்லாமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்புறம் எனக்கும் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். இது போல ஆன்மீக தகவலுக்கு டிவைன் தமிழா விஜய் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.